Hello students. ஸோ இந்த சேனலில் நம்ம வந்து நீட் அண்ட் ஜெய் இதோட கெமிஸ்ட்ரி தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ண இருக்கிற சாப்டர் என்னது அப்படின்னா ஹாலோவர்கன் அண்ட் ஹாலோவரின். ஓகேவா? ஸோ நம்ம ஒரே வீடியோவில் கம்ப்ளீட் சாப்டர் முடிக்க போகிறது கிடையாது. ஈச் வீடியோ ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹாலோவர்கன் அண்ட் ஹாலோவரின் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னோடனே எல்லாரும் என்ன நினைச்சிடுறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தானே, அதாவது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீட் ஜெயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐயூபேக் நாமன்கிளேச்சரை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாப்டர்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஆல்கஹால் சாப்டர்ல கூட ஏதாவது ஒரு ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசோபியூட்டைல் குளோரைடு இல்ல செகண்டரி பியூட்டைல் குளோரைடு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஐசோபியூட்டைல் குளோரைடும் செகண்டரி பியூட்டைல் குளோரைடும் சேம் தானா இல்லை டிஃப்ரெண்டா அப்படின்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பண்றது கஷ்டமாயிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஸோ இன்னொன்று, நம்ம சேனல் வந்து ஓல்டு சேனல். ஸோ நிறைய சப்ஸ்கிரைப்ஸ் நேரம் ஸ்கூலை முடிச்சு காலேஜே முடிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலை அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம என்டர் ஆகலாம். சரி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம எதை தான் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். இப்போ நான் கிளாசிஃபிகேஷன் எடுத்த உடனே உங்க புக்ல இருக்க மாதிரி லைன் பை லைனா போறது கிடையாது. நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஆர்டர்ல நான் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் மொத்தம் 3 இது தெரிஞ்சிருக்கணும். என்னது அப்படின்னா பிரைமரி ஹாலைடுனா என்ன, செகண்டரி ஹாலைடுனா என்ன, அண்ட் டெர்ஷரி ஹாலைடுனா என்ன. ஓகேவா? டெர்ஷரி ஹாலைடு இந்த 3மே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா நான் ஆஸ் அ டீச்சர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த 3 கான்செப்டும் இதுக்குன்னு கிடையாது, ஆல்கஹால் எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட் வேலை செய்யும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு காம்பவுண்ட் வரைகிறேன், CH3 CH2. இப்போ வந்து நான் இங்க வந்து Cl மார்க் பண்றேன். ஓகேவா? நான் வந்து ஒரு ஹாலஜன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் இங்க ஒரு காம்பவுண்ட் எழுதுறேன். கவனிங்க, CH3 CH CH3. இங்க அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து நான் புரோமின் எடுக்கிறேன். ஏன்னா முதல் இது குளோரின் எடுத்தனால ரெண்டாவது இது புரோமின் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெர்ஷரிக்கும் நான் ஒரு காம்பவுண்ட் வரைகிறேன். ஸோ CH3 CH3 CH3. இங்க வந்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா லெட்ஸே நான் ஒரு அயோடின் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் 3 ஹாலஜன் எடுத்திருக்கேன். இப்போ கவனிங்க, நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஹாலஜன் இதுதான் உங்க மெயினானது. ஓகேவா? இந்த ஹாலஜன் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கார்பனை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்றேன். ஓகே, ஸோ ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பனை எல்லா சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் இது, இங்க ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் இது. ஓகேவா? இதுதான் உங்க சென்டர் கார்பன் மாதிரி. ஓகேவா? உங்க ஹாலஜன் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கார்பன் நீங்க இப்போ டாட் வச்சுங்க பாத்தீங்களா, இந்த பர்டிகுலர் கார்பன் எத்தனை கார்பன் கூட டைரக்ட் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட் வச்ச கார்பன் ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு டைரக்டா. ஸோ அப்ப நான் இதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா பிரைமரி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதே இது ரெண்டாவது இது பாருங்க, நான் மார்க் பண்ண கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு டைரக்டா. அப்ப நான் இதை என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா செகண்டரி அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் மார்க் பண்ண கார்பன் 3 கார்பன் கூட டைரக்ட் அட்டாச் ஆயிருக்கு. அதனாலதான் நான் இதை என்னன்னு சொல்றேன் அப்படின்னா டெர்ஷரி அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட். இதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் யார் வருவா அப்படின்னா உங்களோட மெத்தில் குளோரைடு. இப்போ இந்த மெத்தில் குளோரைடை பாத்தீங்க அப்படின்னா உங்க ஹாலஜன் டைரக்டாவே எதுல அட்டாச் ஆயிருக்குன்னா ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. இங்க சுத்தி எதுவுமே கிடையாது, வேற கார்பன் கிடையாது, ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. அதனால மெத்தில் குளோரைடை மட்டும் நான் டிஃபால்ட்டாவே எந்த கேட்டகரிக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னா உங்களோட பிரைமரி ஹாலஜன் இல்ல பிரைமரி ஹாலைட் அந்த கேட்டகரிக்குள்ள போட்டுருவேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்களே இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வரைகிறேன். நீங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து பிரைமரியா செகண்டரியா அப்படின்னு எனக்கு சொல்லணும். ஓகே ஓகே இப்போ நான் வந்து ஒரு காம்பவுண்ட் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸ்க்ரீன்ல உங்க எல்லாருக்குமே ஒரு காம்பவுண்ட் தெரியும். இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஓகே,
ஸோ நம்ம சொன்ன அந்த ட்ரிக்கையே பார்ப்போம். அதாவது ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பனை மார்க் பண்ண சொன்னோம்னா, ஸோ ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பனை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட டைரக்ட் அட்டாச் ஆயிருக்கு? 1 and 2. இதே கணக்குல எடுக்கக்கூடாது, கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து டைரக்டா அட்டாச் ஆகல. ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. நான் மார்க் பண்ண கார்பன் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கணும். ஸோ இந்த கார்பனும் மட்டும்தான் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அதனால நான் இதை என்னன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னா செகண்டரி அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போவோம். ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். காம்பவுண்ட் ஏன் இவ்வளவு பெருசா போடுறேன் அப்படின்லாம் பார்க்காதீங்க. நீங்க ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதான் என்னோட காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைஸா போவோம். ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பனை நான் மார்க் பண்ண சொன்னேன். ஸோ ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பனை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு? ஸோ 1, 2, 3. ஸோ மொத்தம் 3 கார்பன் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. அப்போ நான் கொடுத்துருக்க காம்பவுண்ட் என்னது அப்படின்னா டெர்ஷரி alkyl halide. ஓகேவா? ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இப்படிதான் நம்ம கிளாசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன், சில 2 வேர்டு சொன்னேன். ஐசோ பியூட்டைல் குளோரைடு இல்ல செகண்டரி பியூட்டைல் குளோரைடு, இது ரெண்டும் சேமா டிஃபரெண்டா? இல்லைன்னா ஐசோ ப்ரொப்பைல் குளோரைடு இல்ல செகண்டரி ப்ரொப்பைல் குளோரைடு, இது ரெண்டும் சேமா டிஃபரெண்டா இப்படிலாம் நான் கேட்டேன் அப்படின்னா சில டைம்ஸ் ஒரு இதுக்கு ஆன்சர் எஸ் வரும், இன்னொரு இதுக்கு ஆன்சர் நோ வரும். ஓகேவா? அப்போ ஐசோவும் செகண்டரியும் சேமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் நோ. ஐசோ வேற, செகண்டரி வேற. செகண்டரிங்கிறது இப்போ நீங்க படிச்சது, உங்க ஹாலஜன் அட்டாச் ஆன கார்பன் 2 கார்பன் கூட டைரக்ட் அட்டாச் ஆயிருச்சுன்னா அது வந்து செகண்டரி. ஓகேவா? இப்போ ஐசோனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐசோ அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டகரி. ஓகேவா? ஐசோ அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டகரி. இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா தப்பு பண்ணிடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐசோவை வரைகிறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். ஐசோ பியூட்டைல் குளோரைடு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐசோ பியூட்டைல் குளோரைடு இதை எப்படி வரையணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். இப்போ பியூட்டைல் அப்படின்னா 4 கார்பன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 4 வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1 என்ன பண்ணிருங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிருங்க. இதை மைனஸ் பண்ணிட்டு மீதி 3 என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா வரைங்க. இந்த மாதிரி சி இந்த மாதிரி 3 இதை டைரக்டா வரைஞ்சிருங்க. சரி, அப்ப இந்த மிச்சம் இருக்கிறதுல ஒரே ஒரு கார்பன், அதை எங்க போடுறது அப்படின்னா 2வது பொசிஷன்ல இருக்கிற கார்பனுக்கு மேல போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இங்க எல்லாத்துலயுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹைட்ரஜனை ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மேல வந்து CH3 வரும், இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு H வரும். இங்கதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த ஹாலஜன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹாலஜன் நீங்க எங்க போடணும் அப்படின்னா இந்த கார்பன்ல அட்டாச் பண்ணி விடணும். அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல கடைசி ஒரு கார்பன் இருக்கு பாத்தீங்களா, அது கூட உங்க இதை அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஐசோபியூட்டைல் குளோரைடு. இப்போ இதே பேட்டர்னை எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலாம். நான் இப்போ 2 எக்ஸாம்பிள் வரையறேன், உங்களுக்கே ஆல்ரெடி புரிஞ்சிடும். இப்போ ஐசோபியூட்டைலுக்கு அடுத்து நான் என்ன வரையறேன் அப்படின்னா ஐசோ பென்டைல் குளோரைடு வரையறேன்னு வச்சுக்கோங்க. ஐசோ பென்டைல் குளோரைடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பென்டைல் அப்படின்னா 5 கார்பன் சிஸ்டம். 5ல இருந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா 1 மைனஸ் பண்ணிருங்க. ஸோ 4. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 கார்பனை டைரக்டா வரைங்க. ஸோ 4 கார்பனை டைரக்டா வரைஞ்சாச்சா? 4 கார்பனை டைரக்டா வரைஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த ஒரு கார்பனை எங்க போடணும் அப்படின்னா இந்த கார்பனுக்கு மேல போட்டுருங்க. ஓகேவா? இதை மேல போட்டுட்டு ஹாலஜன் எங்க போடணும் அப்படின்னா இந்த இடத்துல போடணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாலஜன் வந்து அந்த சைடு உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்ல கடைசி அந்த டெய்ல தான் போடணும். ஓகேவா? ஸோ மித்த இடத்துல எல்லாம் உங்க ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ஐசோ ஹெக்சைல் குளோரைடு இதை நீங்களே ஃபில் பண்ணிருங்க. இதை நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணி ஃபில் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். ஐசோ ஹெக்சைல் அப்படின்னா 6 இருந்திருக்கும். 6ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணிருங்க. ஸோ 5 கார்பன். ஓகேவா? ஸோ 5 கார்பனை டைரக்டா ஃபர்ஸ்ட் போடுங்க. 5 கார்பன் டைரக்டா போட்டதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மிச்சர் ஒரு கார்பன் எங்க போடணும் அப்படின்னா 2வது கார்பனுக்கு மேல போட்டுருங்க. உங்க ஹாலஜன் எங்க போடணும் அப்படின்னா கடைசியில போடணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிட வேண்டியதான் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட வேண்டியதான். இங்க H வரும், இதுக்கு வந்து H2 வரும், இதுக்கெல்லாம் H2 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க உங்களோட காம்பவுண்ட் தான் என்னது அப்படின்னா ஐசோ ஹெக்சைல் குளோரைடு. ஸோ இந்த வீடியோல வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாவே வச்சுக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு தான் பார்த்தோம். என்னது அப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்சரி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஐசோ காம்பவுண்ட்ஸை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? இப்போ நான் ஒரே ஒரு இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். ஐசோப்ரோபைல் குளோரைடு இப்போ வரைய ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மொத்தமே ஐசோப்ரோபைல் குளோரைட்ல வந்து 3 கார்பன் தான். ஸோ நீங்க எப்படி போட்டாலும் உங்களோட குளோரின் இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்க குளோரின் அட்டாச் ஆன கார்பன் டைரக்டா எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ செகண்டரி ப்ரோபைல் குளோரைடும் ஐசோப்ரோபைல் குளோரைடும் சேம் ஆயிரும். ஐசோப்ரோபைல் குளோரைடும் சேம் காம்பவுண்ட் ஆயிரும். ஏன்னா ரெண்டுக்குமே மாலிகுலர் ஃபார்முலா சேம், ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம். ஸோ இப்போ இதுக்கு இந்த 2 நேமுமே ஒரே காம்பவுண்ட் தான் மென்ஷன் பண்ணும். நான் அதே நேமை இப்போ வந்து நான் செகண்டரி ப்ரோபைல், இப்போ நான் அதே இதை வந்து செகண்டரி பியூட்டைல் குளோரைடுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. செகண்டரி பியூட்டைல் குளோரைடு இதோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பாருங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா CH3 CH, இங்க வந்து நான் குளோரின் போடுறேன் அப்படின்னா CH2 CH3 இந்த மாதிரி இருக்கும். இதான் என்னது அப்படின்னா செகண்டரி பியூட்டைல் குளோரைட். ஏன்னா குளோரின் அட்டாச் ஆன கார்பன் வந்து டைரக்டா 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா செகண்டரி பியூட்டைல் குளோரைட் அப்படின்பேன். இதே இது நான் ஐசோ பியூட்டைல் குளோரைடு வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஐசோ பியூட்டைல் குளோரைடு நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணும் அப்படின்னா 4 கார்பன் 4ல 1 சப்ராக்ட் பண்ணிருங்க. சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கார்பன் கார்பன் கார்பன். ஓகேவா? ஸோ 2வது இதுல ஒரு கார்பன் வரும். ஸோ CH3, இங்க ஒரு CH3, இங்க CH, இங்க CH2 பாண்ட் Cl. இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இந்த குளோரின் அட்டாச் ஆன கார்பன் டைரக்டா ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது பிரைமரி கிளாசிபிகேஷனுக்குள்ள தான் வருது. ஓகேவா? ஸோ ஐசோப்ரோபைல் குளோரைடும் செகண்டரி ப்ரோபைல் குளோரைடுக்கும் ஒரே ஃபார்ம்ல வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது 3 கார்பன் சிஸ்டமா இருக்கும்போது ஸ்ட்ரக்சர்ல நிறைய பெரிய இது வராது. ஆனா பியூட்டைல இருந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி வேற ஐசோ வேற. ஸோ இது எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து கிளாசிபிகேஷன் பார்ட் 2 பார்ப்போம். பாய்.